ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, பட்சபாதம் இல்லாதவராகவே இருக்கிறார். தம்மை தேடுகிற அனைவருக்கும் பலனளிக்கிறவராகவே இருக்கிறார். அதாவது விசுவாசிக்கிற அனைவருக்கும் பலனளிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த ஜோயே லைஃப், தேவனுடைய ஜீவன் வேத பாட ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை வெளிப்பாடாக பெற்று இயேசுவானவர் சுவிசேஷத்தில் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அவர் இரட்சகர் ஆண்டவர் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு இந்த நித்திய ஜீவனை பெற்றவர்கள். ஆனால் இந்த நித்திய ஜீவனை பெற்றவர்கள் நித்திய ஜீவனை பெற்றும் ஜீவனுக்கு அந்நியராக வாழ்வதுதான் சபையிலே மாபெரும் வருத்தமான காரியமாய் இருக்கிறது. எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, அந்த ஜீவனில் வாழ வேண்டும் என்று. ஆனால் அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டு அறிவு இல்லாதபடியினாலே சாதாரண மனிதர்களாக, தேவ மனிதர்கள் சாதாரண மனிதர்களாக ஒரு வித்தியாசமில்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில பிசாசானவன் கொண்டு வருகிற சோதனையிலே சோர்வுற்றவர்களாக, இது இந்த உலகத்திற்குரியதல்ல, இந்த ஜீவன் அந்த உலகத்துக்குரியது என்று எண்ணி அங்குதான் நாம் வாழப்போகிறோம் என்று அதற்கு ஏற்ப, ஏன் தங்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்ப மாற்றி தேவனுடைய வார்த்தையை மாற்றி போட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மறுபிறப்பிலே தேவன் நமக்கு ஜீவன் கொடுத்தார் என்றால் தேவனை தேவனாக்குகிற ஜீவன், அந்த ஜீவனில் நாம் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கொடுத்தார். மரணத்திற்கு பின்பாக நாம் வாழப்போகிற வாழ்க்கைக்காக மறுபிறப்பிலே கொடுக்கவில்லை. மறுபிறப்பிலே இந்த ஜீவன் கொடுக்கப்பட்டபடிதான் இந்த ஜீவனில் நாம் இயற்கை கற்பாற்பட்ட அற்புத வாழ்க்கையோடு வாழ வேண்டும். அங்க நிக்கதேமு ஆண்டவரிடத்துல வரும்பொழுது 3ஆம் அதிகாரம் யோவான் 2ஆம் வசனம் சொல்லுகிறான், தேவன் உம்மோடு கூட இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய அற்புதங்களோடு கூட வித்தியாசமான வாழ்க்கை நீங்க வாழ முடியாது என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுவதும் என்ன சொல்றாரு, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையெல்லாம் நித்திய ஜீவன் தான், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவர்களும் அந்த வாழ்க்கை வாழ முடியும் என்பதை தான் அவர் அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் சுவிசேஷத்தில் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையை மறுபடியும் பிறந்த அனைவரும் வாழ முடியும் என்றுதான் அவர் அங்க பதில் சொல்வதை பார்க்கிறோம். ஆனா நிக்கதேமு சொல்லுவது என்ன, தேவன் உம்மோடு கூட இருக்கிறபடினாலதான், இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த தேவனாகிய தேவனுடைய ஜீவன் எல்லாருக்குள்ளும் இருக்க முடியும், அதற்கெல்லாம் ஒரே நிபந்தனை மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் எல்லோருமே அந்த மறுபடியும் பிறப்பது விசுவாசித்து, சுவிசேஷத்தை விசுவாசித்து, அதை விசுவாசித்து பெற்றபடினாலே அந்த நித்திய ஜீவனை பெற்று மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். இது இனி நடக்க போவதில்லை. இப்ப சொல்றாங்களே சில போதகர்கள், அங்கு போய் தானே, அங்கு அல்ல, இப்பொழுதுதான் என்று சொல்லுகிறார். அதை மிகவும் தெளிவுபடுத்த யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல, now we are the children of God. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது, என்ன விதமாக தேவன் நம்மை நேசிக்கிறார். ஏன் தேவ குமாரர்கள், தேவ பிள்ளைகள் என்றால் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய ஜீவனை பெற்றவர்கள், தேவனுடைய டிஎன்ஏ வித்தை பெற்றவர்கள். இப்பொழுது வரப்போகிற உலகத்தில் அவர் சொல்லவில்லை.
அவர் வரும்பொழுது அவரை முகமுகமாய் தரிசிக்கிறபடியினால் மறுரூபம் முழுவதுமாய் நடைபெறும். ஆனால் இப்பொழுது கண்ணாடியிலே நம்முடைய ஜீவனின் சாயலை பார்த்து அந்த சாயலாக ஆவியானவராலே மறுரூபமாகிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு என் கூட வாருங்க. அங்க ஏன் இந்த ஜீவன் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படவில்லை என்று சீஷர்கள் இயேசுவானவரை பார்த்து கேட்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் மறுரூப மலையில் இருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது அங்கு ஒரு மனிதன் இயேசுவிடம் வந்து முழங்கால் படியிட்டு, நான் 14ல இருந்து வாசிக்கிறேன், என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்தரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று. குணமாக்கும் திறமையுடைய, வல்லமையுடைய, அதிகாரமுடைய ஜோயே ஜீவன் அவர்களுக்குள் இருந்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. ஏன்? இயேசு அவர்களோடு கூட இருந்தபடியால் அந்த அதிகாரம் அவர்கள் மூலமாகவும் செயல்பட்டது, அந்த ஜீவன் அவர்கள் மூலமாகவும் செயல்பட்டது. ஆனால் அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. இந்த ஜீவன் வெளிப்படாமல் இருப்பதற்கு ஒரே காரணம், அவர் சொல்லுவதெல்லாம் விசுவாசம் இல்லை என்று தான் சொல்லுகிறார். ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு தான் யூஸ் பண்றார். ஏன்? அவரால் அதை டாலரேட் பண்ண முடியல. உங்களுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது அதை உபயோகப்படுத்தவில்லை என்றால் அவருக்கு மிகவும் வருத்தம். அதனாலதான் கடிந்து கொள்ளுகிறார். விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே என்று கடிந்து கொள்ளுகிறார். எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் நீங்க என்னையே எதிர்பார்ப்பீங்க? இட்ஸ் டைம் யூ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் இட். யூ ஹவ் பீன் வித் மீ, ஐ ஹவ் இம்போர்ட்டட் டு யூ ஆல் திஸ். அப்படி இருந்து நீங்க இன்னும் என்னையே எதிர்பார்க்கிறீங்க, உங்களால் ஏன் செய்ய முடியல என்று சொல்லிதான் ஏன் 10ஆம் அதிகாரத்திலேயே அந்த அதிகாரத்தை கொடுத்து விடுகிறார். அவர்களுக்கு அது அப்பொழுது இம்பார்ட் பண்ணப்பட்டது. ஆனால் இங்க என்ன சொல்ற பாருங்க, எதுவரைக்கும் என்னை எதிர்பார்ப்பீர்கள்? எதுவரைக்கும் நான் நீங்க பண்ணுகிறதெல்லாம் பார்த்து கொண்டு பொறுமையா இருக்க முடியும்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் என்ன செய்கிறேன் என்பதை பாருங்கள், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, அதை அதட்டினார். அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானார். அதற்கப்புறம் அவங்க வந்து கேட்கிறாங்க, அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த 19ஆம் வசனம். தனியே இருக்கும் பொழுது இயேசுவிடம் வந்து, ஏன் எங்களால் அந்த தேவனுடைய ஜீவனில் நீங்க வாழ்ற மாதிரி வாழ முடியலன்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றார், உங்க அவிசுவாசத்தினாலே தான், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அப்போ நாம் எல்லோரும் இன்று இந்த தேவ ஜீவனை பெற்றவர்கள் தான், சந்தேகமே கிடையாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் தேவ ஜீவனை பெற்றவர்கள், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சுவிசேஷத்திலே அவர்கள் கூட இருந்தார் இல்லைன்னு சொல்ல, ஆனா இப்பொழுது நமக்குள்ளேயே இருக்கிறார் அந்த ஜீவன். அவர் நமக்குள்ளேயே, இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர், வேதம் அப்படித்தான் சொல்லுது, அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவருடைய ஜீவனோடு நமக்குள் இருக்கிறார். அப்போ அந்த ஜீவன், அதை தான் சொல்றாரு, நித்திய ஜீவன். நம்முடைய ஸ்பாவமே இப்பொழுது என்னவாயிற்று? தேவ ஸ்பாவம். நம்முடைய திறமை தேவனுடைய திறமை. அதனாலதான் சொல்றாரு, இவ்வளவு இருந்தும், இன்னைக்கு நம்ம பார்த்து அதான் சொல்றாரு, இவ்வளவு இருந்தும் உங்கள் அவிசுவாசத்தினாலே நீங்கள் அந்த ஜீவனை வெளிப்படுத்த முடியாதவர்களாக, ஜீவனுக்கு அந்நியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கும் ஜீவனுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி, அது கிறிஸ்துவுக்குள் மாத்திரதான் இருக்கின்ற மாதிரி, கிறிஸ்து எங்கவோ இருக்கிற மாதிரி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் நமக்குள்ளேயே இருக்கிறார், அந்த ஜீவன் நமக்குள்ளேயே இருக்கிறது. ஆகவேதான் அவர் என்ன சொல்றாரு, உங்களால கூடாம செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இராது. எப்பொழுது சொல்றாரு? விசுவாசம் இருந்து நீங்கள் பேசி செயல்படும் பொழுது. இதுதான் நாம் இங்க சொல்லுகிறார். அதாவது
அவர்கள் விசுவாசத்தில் செயல்படவில்லை. சீஷர்கள் அந்த விசுவாசத்தில் ஆனால் இயேசு என்ன விசுவாசத்தில் செயல்பட்டார்? அவர் அடிக்கடி சொல்றது, நானும் என் பிதாவா. அப்ப தனக்குள் இருக்கிற ஜீவனை அறிந்தவராக, தனக்குள் இருந்த தேவனுடைய ஜீவனை அறிந்தவராக, அந்த விசுவாசத்தில் நான் கால் எடுத்து வைக்கும் பொழுது அவர் செயல்படுகிறார், நான் அல்ல, அவர் செயல்படுகிறார். அதனாலதான் சொல்றாரு யோவான் 5 அங்க நாம பார்க்கிறோம், அங்க ஒரு திமிர்வாதக்காரனை 8ஆம் வசனத்துல குணமாக்குகிறவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போன்னு சொல்றாரு. அவன் போகிறான். அப்ப அவங்க எல்லாம் சில கேள்விகளை கேட்கிறாங்க. அப்ப அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு 17ஆம் வசனத்துல, என் பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். நல்லா யோசித்து பாருங்க. ஜோயே லைஃப் இன் மீ, அது வேலை செய்கிறது, நானும் வேலை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இட் இஸ் நாட் ஐ, எனக்குள் ஒருவர் இருக்கிறார், அவருடைய ஜீவன், அவருடைய திறமை, அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம் என் மூலமாக கிரியை செய்வதற்கு நான் ஒரு பாத்திரமாக அவர் செயல்பட என்னை அனுமதிக்க நான் விசுவாசித்து எனக்கு என்ன இருக்கிறது, நான் என்னவாக இருக்கிறேன், என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வெளிப்பாட்டு அறிவினாலே அவர் விசுவாசித்து செயல்படுகிறார், விசுவாசித்து பேசுகிறார். ஆனால் எப்படி? இருதயத்தில் சந்தேகப்படாமல் தான் சொன்னபடி. ஏன்? காரணம் என்ன? நான் அவர் மேல் விசுவாசம் வைத்தால் ஒவ்வொரு முறையும் அவர் அவ்வாறு செயல்படுவார் என்பதை நன்கு அறிந்திருந்தார். நம்மை தேடுகிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர்கள் விசுவாசத்தின் பலனை தராமல் அவர் இருக்க முடியாது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் அது நிச்சயமாக நடைபெறும். ஏன்? விசுவாசிக்கும் பொழுது அவரை, நாம் அல்ல, நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய திறமையும் அல்ல, நம்முடைய பரிசுத்தமும் அல்ல, அவரை சார்ந்து, அவரை விசுவாசித்து எந்த சந்தேகம் இல்லாமல் நாம் காலெடுத்து வைக்கும் பொழுது, பேசும் பொழுது, செயல்படும் பொழுது அவரே அங்கு செயல்படுகிறார். அதுதான் நான் சொல்றேன், ஜோயே லைஃபே அததான் அவர் சொல்றார், என் பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். அதுக்கப்புறம் தான் அங்க 19 சொல்லும் பொழுது, என்னால முடியாதுங்க, நீங்க என்னமோ நினைக்கிறீங்க, என்னால முடியாது, அவர்தான். அவர் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஐ மைசெல்ஃப் கேன் டூ நத்திங். நான் செய்வதெல்லாம் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வெளிப்பாட்டு அறிவினால, அந்த விசுவாசத்துல நான் செயல்படும் பொழுது அவரே கிரியை செய்கிறார். அதனாலதான் பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனா இங்க நீங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே இயேசுவானவர் தான். எதுல? விசுவாசத்துல. ஆனா சீஷர்கள் முயற்சிக்கல, அங்க முயற்சித்து முடியாம போயிட்டு சொல்றாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஒருவேளை நினைச்சிருக்கலாம், 10ஆம் அதிகாரத்துல நமக்கு அதிகாரம் கொடுத்தாரு, போய் நம்ம அதே மாதிரி இங்கேயும் துரத்தி பார்ப்போம்னு நினைக்கிறாங்க. என்னப்பாங்க? வில் ட்ரை. அது விசுவாசம் அல்ல. நாம் முயற்சிப்போம் என்று சொல்லுவது விசுவாசம் அல்ல. விசுவாசம் உள்ளவனா எனக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்ற வெளிப்பாட்டு அறிவினாலே சந்தேகமே இல்லாமல் நான் செயல்படும் போது, பேசும் பொழுது he takes over, அவர் எடுத்துக்கொண்டு அவர் செய்கிறார் என்று பேசுகிற நேரத்தில் இருந்து அவரை சார்ந்து கொள்வது. சீஷர்கள் அவ்வாறு சார்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசுவானவர், சுவிசேஷம் முழுவதுமே நாம் பார்க்கலாம், இயேசுவானவர் எவ்வாறு தனக்குள் கொடுக்கப்பட்டதை விசுவாசித்தபடியினாலே விசுவாசத்தில் செயல்படும் பொழுது எண்ணிலடங்காத அற்புதங்களை பார்க்கிறோம். அதை தான் நாங்க என்ன சொல்றார் பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசித்திருப்பேன், ஆனாலும் திரும்பி வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
21, 22 வசனங்களை எடுங்க. இதெல்லாம் நம்ம இருதயத்துல ஆழமாக இருக்க வேண்டிய காரியங்கள். அதனாலதான் திரும்பவும் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 22ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை பேதுருடைய பிரசங்கத்துல நான் சொல்றேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு, ஆவியானவர் பேதுரு மூலமாக சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசுவை கொண்டு. இன்னைக்கு ஒரு சின்ன மாத்தி அதை நம்ம வாசிக்க முடியும். அப்படித்தானே? சந்தர் சிங்கை கொண்டு, நீங்க வில்லியம்ஸை கொண்டு, தேவதாஸை கொண்டு, ஏப்ரஹாம் கலா, லலிதா கொண்டு என்று போட்டு நம்ம கொண்டு, உங்களுக்குள்ளே the soul life in you, உங்களுக்குள்ளே, உங்களுக்காக, உங்கள் மூலமாக என்ன பண்ணாரா? பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே, பாருங்க, உங்களை கொண்டு ஜோ லைஃப், நம்ம ஜோ லைஃப் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆவியானவருடைய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், தேவனுடைய ஜீவன், பலத்த செய்கைகள் அப்படின்னா என்ன? தேவனுடைய செய்கைகள், மனிதரால் கூடாதவைகள். அது தேவ, அதுதான் பலத்த செய்கைகள், அற்புதங்கள். அப்போ நேச்சுரல் கிடையாது, அன்நேச்சுரல் திங்ஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நடப்பித்து, யார் நடப்பிக்கிறார்? உங்களை கொண்டு ஜோ லைஃப் நடப்பிக்கிறது, அவர் நடப்பிக்கிறார். ஆனால் யூ ஆர் ஒன்லி a vessel, அததான் அவர் அங்கு சொல்லுகிறார். இயேசுவானவரும், நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஐ எம் ஒன்லி a vessel. அவர் இந்த உலகத்தில் கிரியை செய்கிற ஒரு பாத்திரம் மாத்திரம். இயேசுவானவரே அவர் மனிதனாக வந்தபடியால் அவ்வாறு சொல்லுகிறார். அவர் தேவ குமாரனாக வரவில்லை, மனித குமாரனாக வந்தார். ஆகவேதான் எல்லாம் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்த்தி, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி நான் வாசிக்கிறோம். ஆகவேதான் he emptied all his godliness and came as a human being, and he had the life of God and the spirit of God in him, and he had the Old Testament with him. அவருக்கு பழைய ஏற்பாடாகிய வேத புத்தகம் இருந்தது, ஆவியானவர் அவர் மேல் இருந்தார், அவரோடு கூட இருந்தார், தேவ ஜீவனால் அவர் பிறந்தார். அவர் பிறப்பிலே தேவ வார்த்தை அவருக்கு வந்து, மரியாளுக்கு வந்து, அதன் மூலமாக தேவ ஜீவனில் பிறந்தவர் அவர். அததான் இங்க என்ன சொல்றாரு? அப்பேற்பட்டவர் கூட அவருக்குள் இருந்த தேவன் அல்லது தேவனுடைய ஜீவன் அவர் மூலமாக காரியங்களை நடப்பித்தது, அந்த ஜோயல் லைஃபை வெளிப்படுத்தினது. அந்த ஜோயல் லைஃப் அவருக்குள் இருந்த தேவனின் சாயலை வெளிப்படுத்தினது, அந்த தேவனின் ஜீவன். அதன் மூலமாக அவரை தன்னை வெளிப்படுத்துகிறார், அந்த ஜீவனை வெளிப்படுத்துகிறார். அந்த ஜீவன் அங்கு வெளிப்படுகிறது. பலத்த செய்கள் அற்புதங்கள் நடக்கும் பொழுது அந்த ஜீவன் வெளிப்படுகிறது. யாரால? அந்த ஜீவனாலே தானே என்று சொல்லுகிறார். அப்போ இங்க இந்த நசரேயனாகிய இயேசு அல்லது இந்த மொகப்பேர், சந்தர் சிங், கோயம்புத்தூர் வில்லியம்ஸ், இவங்க செய்வதெல்லாம் என்ன? விசுவாசித்து செயல்படுகிறார்கள். விசுவாசித்து செயல்படுவதற்கு காரணம் என்ன? அந்த வெளிப்பாட்டு அறிவு. வெளிப்பாட்டு அறிவு இல்லைன்னா, அப்ப பாருங்க, எனக்கு என்ன இருக்கிறது, இப்ப என் பாக்கெட்ல 1000 ரூபாய் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் 1000 ரூபாய் பொருள் வாங்குறதுக்கு செயல்படுவேன். அப்படிதானே? அது எனக்கு இருந்தாலும் நான் தெரியாம இருந்துச்சுன்னா, அப்பா அது 1000 ரூபாய், நம்மளால காசு அவ்வளவு கிடையாது, வாங்க அப்படின்னு போயிடுவோம், செயல்பட மாட்டோம். ஆனா அது இருக்கிறது என்று தெரிகிறபடினாலே நாம் செயல்படுகிறோம். அது ஏன்? அதுதான் விசுவாசம். என்ன இது? அதை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம். அதேதான் இங்க இந்த ஜீவன் அதை செய்ய முடியும் என்ற விசுவாசம். அது எனக்கு இருக்கிறதுன்னு தெரிந்தாதானங்க. அப்போ சொல்ல போனால் சபையின் பெரிய
கோளாறு என்னவென்றால் தங்களுக்கு இருக்கிறதை அறியாமல் இருக்கிறார்கள். இல்லது வேறு விதத்துல சொல்ல வேண்டுமானால், இந்த நித்திய ஜீவனை குறித்து தவறான அறிவு உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஏன் தவறான போதனையை கேட்டு தவறான அறிவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இல்ல அவர்கள் அதை தியானிக்காதபடியினாலே அது ஏதோ ஒரு தேவனுடைய ஜீவன் எனக்கு உண்டு என்ற மூளை அறிவில் இருக்கிறாங்க. ஒரு வெளிப்பாடு இல்ல. அதுடைய மகத்துவம் என்ன? அது எப்பேற்பட்ட ஜீவன், அது தேவனுடைய ஜீவன் சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க. அவங்க எண்ணமெல்லாம் நான் என் ஜீவன்ல நான் தான் வாழணும். ஏன் அது நடைமுறையில் அவர்கள் பார்க்கிற மற்ற ஆட்களை பொறுத்து அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். பாரம்பரியமாக சபையிலே அது அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜீவன் இங்க வாழ்வதற்கல்ல, தேவனை வெளிப்படுத்துவதற்கல்ல, தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்கல்ல. அங்க போன பிறதான் இங்க தேவ சாயலை நான் வெளிப்படுத்தணும்னா நான் தான் பரிசுத்தமாக வேண்டும். அதாவது என்னுடைய பலத்துல ஆண்டவரே சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரும் அப்படிதான் சொல்றாரு சுவிசேஷத்துல, என்னில் தானே நான் எதையும் செய்ய முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாமே அந்த தனக்குள் இருக்கிறவர் அந்த ஜீவனின் விசுவாசத்துல தான் செயல்பட்டாரு. அததான் சொல்றாரு, அந்த விசுவாசத்தில் செயல்படும் பொழுது அந்த ஜோயே வெளிப்பட்டது. நான் ஏற்கனவே வந்தேன், இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல காண்பேன். மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம். எப்படிங்க அந்த உள்ளான வெளிச்சம் அவர் செயல்படும் பொழுது, மத்தேயு 4 அந்த அற்புத அடையாளங்கள், குணமாக்கினது, எல்லா வியாதிகளை அதெல்லாம் நம்ம அங்க படிக்கிறோம். அப்போ அவர்கள் அந்த வெளிச்சம், அந்த ஜோயே லைஃப் அவருக்குள் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியின் வெளிச்சமாகிய ஜோயே வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள். இன்னைக்கும் தேவனுடைய நோக்கம் அதுதான். இங்க அப்படிதான் போட்டிருக்கு. இயேசுடைய வாழ்க்கையில் அவர் அவ்வாறுதான் செய்யன்னு பார்க்கிறோம். சீஷர்கள் கேட்கும் போது அதை தான் அவர் சொல்றாரு. இதுக்கு எல்லாமே காரணம் என்ன? அறிய வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்படிதானே? சத்தியம் உங்களை அந்த வாழ்க்கை வாழ வைக்கும். நீங்க அறியாத சத்தியம் நீங்கள் விசுவாசிக்க முடியாது. எந்த சத்தியத்தை வெளிப்பாடாக பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அந்த சத்தியம்தான் உங்களில் அதில் வாழ வைக்கும். அததான் கொலைசேருக்கு வாங்க, அவர் அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. கொலைசேர் 1ஆம் அதிகாரத்திலேயே அதை நம்ம சொல்லுவதை பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்திலே பாருங்க, 6ஆம் வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினால் கேள்விப்பட்டீர்கள். இந்த ஜோயே ஜீவனின் உங்களுக்கு விசுவாசம் உண்டாக, வெளிப்பாடு உண்டாக சுவிசேஷத்தை கேட்டீர்கள். சுவிசேஷத்தை கேட்டதினாலே அந்த கொலேசேருக்குள்ளே அந்த விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் உலகம் எங்கும் அதை கேட்கிற எல்லாருக்கும் பலன் தருகிறது. இப்ப ஜோயே ஜீவனை சுவிசேஷத்தில் நீங்கள் கேள்விப்பட்டு தொடர்ந்து கேட்டா அது உங்களுக்குள்ளே பலன் செய்யும். ஏன்? அது உங்களுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லுகிறார். அதை என்ன சொல்றார் பாருங்க. அதை கேட்டு கிருபையாகிய ஜோயே ஜீவனை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் பலன் செய்கிறது. இயேசு அறிந்து கொண்ட நாள் முதல் இயேசுவின் வாழ்க்கையில், பவுலின் வாழ்க்கையில், பேதுருவின் வாழ்க்கையில், அன்று இருந்த சீஷர்கள் வாழ்க்கையில் நடந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு பிரச்சனை அதுதான். போன வாரம் கூட அதோட மகத்துவத்தை உங்களுக்கு கொஞ்சம் மேலோட காண்பித்தேன். அது எவ்வளவு பேர் அதை தொடர்ந்து தியானித்தீங்கன்னு தெரியல. ஏன்? அதை பிசாசு உடனே வந்து சொல்லுவான், இது உனக்கு கிடையாதுடா, அவர் தேவகுமாரன்டா, அவர் சொன்னதெல்லாம் தேவகுமாரனை பத்தி சொல்லியிருக்கு.
அவரு தவறா எடுத்து போதிக்கிறான்னு பிசாசு உங்க காதுல பேசுவோம். இல்ல போதகர் மூலமாக நீங்க கேட்ட செய்தி உங்களுக்கு சொல்லுகிறனால, அது உங்க மனதுக்கு ஒவ்வாதனால நீங்க அத தியானிக்காம அப்படியே உற்றுவீங்க. ஆனா நான் திரும்பவும் அத உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்? ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன்னா, ஒரு விருப்பத்தோடு, ஒரு ஆசையோடு துருவி துருவி அதை தியானிக்கிறக்கு திரும்ப திரும்ப அத கேட்கணும். அத கேட்க அததான் சொல்றாரு. கேட்டு வெளிப்பாடு வரும் வர அப்படிதான் நான் இருக்கேன். அப்ப என்ன ஆயிடும்னா, எபிரேயர் 11:1 சொல்ற மாரி, நாம் தரிசித்து வாழ மாட்டோம். வெளிய பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, ஐயோ! எனக்கு ஜோயே ஜீவனே இல்ல. என் ஜீவன்ல தான் வாழ்ற மாரி இருக்குன்னு தோணும். ஆனா, இத தியானித்து, இது இருதயத்தில் ஆழமாக மேலோங்கி அந்த நினைவாய் இருக்கிறபடியினால், அந்த விசுவாசத்தில் நாம் வாழ ஆரம்பிப்போம். அதுக்கு தான் தியானம் என்று சொல்லுவோம். அதுதான் யோசுவா 1:8 அது ரொம்ப தெளிவா சொல்லிடுறார். அந்த தியானிக்கும் பொழுதுதான் வில் பிகேம் டூயர்ஸ். யாக்கோபு 1:25 அதான் சொல்றாரு. அப்போ அது ஜோயே ஜீவனை தியானிக்க தியானிக்க நான் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல அப்படியே இந்த 10ல இருந்து 13 வரைக்கும் உங்கள வாசி அது தினமும் அறிக்கையிட சொன்னேன் நான். அப்படிதானே? அவர் நமக்கு தந்திருக்கிறார். நித்திய ஜீவன் உண்டு. அப்படிதானே? நாம் நித்திய ஜீவனை உடையவர்கள். இதை அறிந்து விசுவாசித்து வாழ வேண்டும் என்று அவர் அங்கு சொல்வதை பார்க்கிறோம். இந்த நோயிங் அண்ட் பிலீவிங்ல அந்த வேர்ட்லயே இருக்குது ஐஎன்ஜி. அப்படிதானே? இட் இஸ் நாட் ஜஸ்ட் நோ பட் நோயிங், நாட் பிலீவ், பிலீவிங். அப்படின்னா கிரியை செய்கிற அறிவு, கிரியை செய்கிற டூயிங். அப்படிதானே? டிஓஐஎன்ஜி டூயிங். அப்போ இது ரெண்டுமே ஆக்டிவ் தான், பாசிவ் கிடையாது. நோயிங் அந்த அறிவு உங்களை செயல்பட வைக்கும், அதுதான் விசுவாச செயல். பிலீவிங் செயல்பட வைக்கும். அப்பொழுது என்ன ஆகும்? அவரை அனுமதிக்கிறோம், ஜோயேவை அனுமதிக்கிறோம் நம்மிலே வாழ்வதற்கு. அனுமதிப்பதும் அனுமதியாமல் இருப்பதும் நம்மை சார்ந்தது. அவிசுவாசத்தினால் அவரை நாம் அனுமதிப்பதில்லை. நாம் அவிசுவாசத்தில் பேசுகிறபடியினால் அவர் வெளிப்படுவதில்லை. அவர் அதுதான் சொல்றாரு, உங்கள் விசுவாசமே அந்த ஜீவனை வெளிப்படுத்துகிறது. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயனாங்க அந்த தேவன் தான் ஜெயிக்கிறான்றதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் நமக்கு அப்படி சொல்லல. நம்ம இருதயத்துல ஆழமா படிந்த மென்டல் ஸ்ட்ராங்ஹோல்ட், உங்கள் ஜெபமே ஜெயம். அத நம்ம திரும்ப திரும்ப சபையில சொல்லி திருப்பி விட்டு ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் பிரேயர். திரும்ப உங்களுக்கு உறுதியா சொல்றேன். ஆனா அது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை செய்யும் பொழுது அது மிகவும் தேவையானது. ஆனால் ஜெயிப்பதற்கு வெறும் ஜெபம் அல்ல, விசுவாசம் உள்ள ஜெபம் உதவும். ஆனா இங்க சொல்லப்பட்டுள்ளது, உங்கள் விசுவாசமே. மறுபடியும் பிறந்தவன் இந்த ஜோயே ஜீவனில் வாழ்கிறான். உலகத்தை ஜெயிதான் அர்த்தம். அப்படிதானே? ஜோயே ஜீவனில் வாழ்கிறான். பிசாசு அவனை தொடமாட்டான். ஏன்? மறுபடியும் பிறந்தவர்கள், அந்த ஜீவனை பெற்றவர்கள். அந்த ஜீவனை பெற்றவர்கள் அந்த ஜீவனின் விசுவாசத்தில் வாழ்பவர்கள். அந்த கருத்துல தான் சொல்றாரு. அதனாலதான் வாலிபர்களுக்கு சொல்லும் பொழுதும் அந்த யோவான் அப்போஸ்தலர் 2:14 என்ன சொல்றாரு? 1 யோவான்ல, வேத வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதுனால் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள் என்றுதான் சொல்லுகிறார். உலகத்தை ஜெயித்தவர்கள். அப்ப பாருங்க, அந்த இருதய வெளிப்பாட்டு அறிவு. when the word abides in you, you find the word. அதை வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு எல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதுதான் விசுவாசம். ஆனா நமக்கு மாத்தி தான் சொன்னாங்க. அது இன்னைக்கு நம்ம பாடிட்டு தான் இருக்கோம். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். ஜெபமில்லால் ஜெயம் இல்லை. திரும்ப திரும்ப பாடுறோம். இதுவே தேவன் நமக்கு நியமித்த சட்டம். சட்டம் அப்படி சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இதுவே தேவன் நியமித்த சட்டம். ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்றாரு. அவர் அவருடைய சுவிசேஷங்கள்ல திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறாரு. நிருபங்களில திரும்ப திரும்ப சொல்லுகிறாரு.
தேவன் நியமித்த சட்டம் விசுவாசம். ஆனா நம்ம என்ன பாடுறோம், என்ன விசுவாசிக்கிறோம்? ஜெபமே தேவன் நியமித்த சட்டம். ஜெபமே ஜீவன். இன்னும் பாடுறான், ஜெபமில்லால் ஜெயமில்லை. வேதம் எங்கேயுமே அப்படி போடலங்க. பாரம்பரியம், பாரம்பரியம். ஆண்டவர் அதனாலதான் அந்த பரிசேயர்களை வேதபாரர்களை கடிந்து கொண்டார். ஏன்? பாரம்பரியத்தினால் இந்த தேவனுடைய வார்த்தை அவர்கள் அவமாக்கினார்கள். ஜெபித்து 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 இந்த ஜீவனை வெளிப்படுத்தல. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நான் பார்த்துட்டேன். மணிக்கணக்கா ஜெபித்துட்டேன். உம்மை போல மாற்றும், உம்மை போல மாற்றும், உம்மை போல மாற்றும்னு. உம்முடைய அன்பினால் நிரப்பி உம்முடைய அன்பில் வாழ எனக்கு மாற்றும் என்று. நடக்கல. ஆனா வேதம் அப்படி சொல்லல. நீ விசுவாசித்தா அந்த வாழ்க்கையை வாழ முடியும் தான் சொல்லு. அவர் ஏற்கனவே உன்னை அப்படி மாற்றிவிட்டால் அந்த ஜீவன் உனக்குள் இருக்கிறது. அந்த ஜீவனை குறித்து சொல்லும் பொழுதுதான் அவர் என்ன சொல்றாரு, திரும்ப நான் ஞாபகப்படுத்த இஷ்டப்படுகிறேன். இதே கொலைசர் 1:15 என்ன சொல்ற, அங்க அதை முடிச்சிடுறேன். அது உங்களுக்குள் பலன் தருகிறது. அதை உண்மையான ஊழியக்காரனை எப்பாப்பிரானிடத்தில் கற்று அறிந்தீர்கள். இதுதான் தேவை. உண்மையான ஊழியக்காரனிடத்துல கற்றறி. எல்லா ஊழியக்காரனையும் காதல கேட்டுட்டு கற்று அறிந்தா அதை தான் கற்றறிவோம். ஜெபமில்லால் ஜெயமில்லை. ஜெபம் எங்கள் வாழ்க்கையின் அதுதான் பலன். ஐயா, விசுவாசம், விசுவாசம் தான் தேவன் நியமித்த நியமனம். இதுவே சட்டம். எது? விசுவாசமே சட்டம். அங்க விசுவாசத்தை போட்டு பாடுங்க. பாடலை மாத்துங்க. உங்க நினைவை மாற்றுங்க. உங்க பார்வையை மாற்றுங்க. நீங்க காதில் கேட்கிறத மாற்றுங்க. அந்த நான் ஜெபம் எதற்காக செய்ய வேண்டுமோ அதற்காக செய்ய வேண்டும். இயேசுவானவர் இரவெல்லாம் ஜெபித்தார். பவுலடிகளார் கூட ஜெபிக்கிறாரு. எனக்காக ஜெபிங்கன்னு கேட்கிறாரு. எதற்குன்னு பாருங்க. அவருடைய ஜெபங்களை நிருபங்களில் எடுத்து பாருங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே கொடுத்தவைகளுக்கு அல்ல. இந்த ஜீவன் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனாக வாழ்வதற்கு. ஆகவே அதற்காக நம்ம ஜெபிக்க தேவையில்லை. நாம் ஜெபித்துதான் இந்த ஜீவனை வெளிப்படுத்துவதில்லை. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறோம் அந்நிய பாஷையில, அதுல வேலை இருக்குது. ஏன்? அது நம்முடைய உள்ளான மனிதனை பலவான்களாக்குகிறது. பலவான்களாக்குகிறது. நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது நாம் ஆவியில் நிரம்பி இருக்கிறபடினால் வெளிப்பாடு சுலபமாக வருகிறது. ஆனா இவங்க பண்ற ஜெபம் அப்படி இல்லை. எது இருக்கோ அது இல்லாதது போல கேட்டுக்கொண்டு பிச்சை எடுக்கிற ஜெபம். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கொலைசேர்ல உண்மை உள்ள ஊழியக்காரரிடத்தில் கற்று. உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணினால் ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு அறிவிப்பார். அத உண்மை உள்ளவர்களுக்கு நீ சொல்லு. ஒரு சின்ன கூட்டம் போதும். தீமோத்தேயுக்கு அப்படித்தானே பவுலடிகளார் சொல்லுகிறாரு. உண்மை உள்ளவர்களுக்கு அதை ஒப்புவி என்று சொல்லுகிறார். ஏன்? அதை மற்ற உண்மையில ஆண்டவர் ஒரு சிறு கூட்டத்தை தான் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு உலகம் முழுவதுமாக சுவிசேஷம் செல்வது. ஏன்? அவர் ஒருவர் வந்து செய்தனால உலகம் சுவிசேஷமயமாக்கப்பட்டு தேவர் ராஜ்யம் வர முடியாது. அதனாலதான் அவர் அந்த தேவையானதை நிறைவேற்றி அதோடைய ரிசல்ட் தான் அநேக கோதுமை மணிகளாக தேவ ஜீவனை உடையவர்களாக அவர் எதிர்பார்த்த காரியங்களை செய்கிறதாக நம்மை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். நாம் கற்று அறிய வேண்டும். சும்மா கேட்டு வருது இல்லைங்க, கற்று அறிய வேண்டும். கற்றறிய சொல்லுகிறார். அது சொல்லுறாரு. அதை நம்ம கட்டாயமா செய்யணும். அதுதான் தியானம். உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் சொல்லுகிற காரியங்களை சும்மா பூச்சா பூசிட்டு இது இப்படிதான் இருக்கு. நடைமுறை வாழ்க்கையில பாக்குறோம். இது நடைமுறை வாழ்க்கையில நடக்காது. வேதம் என்னமோ சொல்லுது. இயேசுவானவர் என்னமோ அப்படி வாழ்ந்துட்டாரு. பவுலும் அப்போஸ்தலரும் வாழ்ந்துட்டாரு. அதோட அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுகிற போதகர்கள் உண்மை இல்லாத போதகர்கள். அதைதான் நான் சொல்ல வரேன். இங்க பாருங்க, நமக்கு உரியதை நாம் அறிந்தோமானால், திரும்பவும் சொல்றேன்,
நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் அறிந்தோமால், நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஜீவனின் மகத்துவத்தை, இவ்வளவு பெரிதான ஜீவனை அறிந்தோமானால் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். பவுலடிகளார் அந்த வாழ்க்கை வாழ்ந்தாரு. அப்படித்தானே அவர் சொல்றாரு. அப்போஸ்தலர்கள் அந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்களே, வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஐயா, மறுபடியும் பிறந்த அடுத்த நாளே அங்க மார்க் 16 அதிகாரம் 20 வசனம் பாத்தீங்கன்னா, விசுவாசித்து மறுபடியும் பிறந்த ஜீவனை பெற்றார்கள். அவர்கள் எங்கும் போய் சுவிசேஷம் சொன்னார்கள். தேவன் அவர்களோடு இருந்து அவர்கள் மூலமாக இந்த ஜீவனின் வாழ்க்கையை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். உறுதிப்படுத்தினார், வெளிப்படுத்தினார். ஏன்? அவங்க விசுவாசத்துல செயல்பட்டாங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன் ஏன் சொல்றாரு? விசுவாசிக்கும் போதான இந்த ஜீவன் செயல்படும். நீ விசுவாசிக்கும் பொழுது அங்க சொல்றாருல்ல, மார்க் 16, 16, 17 வசனங்களில் அது அப்படியே வருகிறது இல்ல லிஸ்ட். ஏன்? விசுவாசிக்கும் பொழுது உனக்குள்ள இருக்கும் தேவ ஆவியானவரை, கிறிஸ்துவை, ஜீவனை செயல்பட நாம் அனுமதிக்கிறோம். நாம் அனுமதியாமல் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் திரும்ப திரும்ப சொல்றோம். அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை. இருவரும் இணைந்துதான் இந்த பூமியில். அது தேவனுடைய நியமனம். அந்த இணைந்து செயல்படுவதற்கு ஜெபம் என்பது ஐக்கியத்தில், விசுவாசத்தில் வளர்வதற்குத்தான் ஜெபம். கேட்டு பெற்றுக் கொள்வதற்கு ஜெபம் அல்ல. இந்த ஜீவனை வெளிப்படுத்தும், ஜீவனை வெளிப்படுத்தும், அற்புதம் நடக்கட்டும், பலத்த செயல் நடக்கட்டும், எழுப்புதல் ஊற்றட்டும், ஆவியானவர் இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும், அது அல்ல. அவரோடு இணைந்து செயல்படுகிறது தான் ஜபம். இணைந்து செயல்படுகிறது தான் தேவனுடைய திட்டம். உடன் வேலையாட்கள் என்றுதான் அவர் நம்மை சொல்லுகிறார். உடன் சுதந்திரர் என்று சொல்லுகிறார். உடன் வாரிசுகள் என்று சொல்லுகிறார். உடன் சுதந்திரவாளிகள் என்று சொல்லுகிறார். ஏன்? அவருக்கு இருந்ததெல்லாம் அதுதான் ஜீவன்க. அதுதான் இங்க என்ன சொல்ற பாருங்க. இதே 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 15 வசனத்துல அவர் தேவனுடைய தற்சொரூபமாயிருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவர். அப்ப பாருங்க, நமக்குள் வந்த ஜீவன் சாதாரண ஜீவன் இல்லைங்க. இது இங்க யார சொல்லுது? கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். அவர் தானங்க உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்தாரு. அந்த ஜீவன் தானே உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குது. அந்த ஜீவன் எப்படி இருக்கான்? என்ன சொல்றார் பாருங்க. காண முடியாத சர்வ வல்லமையுள்ள, சர்வ அதிகாரமுள்ள, சர்வ மகிமையுள்ள, பிரகாசமுள்ள, அன்புள்ள, விசுவாசமுள்ள, எல்லாமே சொல்லிக்கொள்ளலாம். தேவனுடைய ரூபமாக நாம் இருக்கிறோம். சாயலாக நாம் இருக்கிறோம். எது? இந்த உள்ளான நம்முடைய ஆவி அவருடைய ஆவியில் இணையும் பொழுது அவருடைய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோமே, நம்முடைய ஆவி மனிதனின் சாயலை சொல்லுகிறார். இத கொஞ்சம் இப்படி படிச்சுட்டு போனா போதாது. அது திரும்ப திரும்ப என் சாயல், என் சாயல், அதர்சனமான தேவனுடைய அதே தற்சரூபம், அந்த ரூபம், தேவனுடைய அதே ரூபம், தற்ரூபம், தற்சுரூபம், அதே ரூபம். அதை திரும்ப திரும்ப வாயில சொல்லி சொல்லி, நாத்துமாவே உனக்கு தெரியாதா? உன் சாயல் என்ன தெரியுமா? அதர்சனமான, அதர்சனமான, காண முடியாத தேவனுடைய ரூபமாக, சாயலாக, வல்லமையாக, அதிகாரமாக, மகிமையாக, வல்லமையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும். அதை பார்த்து பார்த்து தான் அந்த சாயலாக மாற முடியும். அதை பேசணும். பேசும் பொழுதுதான் பார்க்க முடியும், நினைக்க முடியும். பார்த்து, பேசி, கேட்டு, நினைத்து உள்ளான படத்தை மாற்ற வேண்டும். அப்படின்னு என்ன? உங்க உள்ளான விசுவாசத்தை, இப்ப இருக்க விசுவாசம் எல்லாம் என்னையும் கேட்டு தான் சொல்றேன். ஐ எம் ஆர்டினரி சந்தர் சிங், அப்படிதானே? இல்ல, ஐ எம் நாட் ஆர்டினரி. I am extraordinary. I am a supernatural. All because I have the soul life in me.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இருக்குமா இல்லையா? புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறோமா இல்லையா? பழைய சாதாரண வாழ்க்கை ஒளிந்தது, புதிய தேவரகமான வாழ்க்கை வந்துவிட்டது. இவை அனைத்தும் என்னுடைய செயல் அல்ல, என்னுடைய தேவனுடைய செய்கையா இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் செய்கையா இருக்கிறோம். இந்த அற்புத வாழ்க்கை வாழ, தேவ வாழ்க்கை வாழ கிறிஸ்துவின் செய்கையா இருக்கிறோம். எபேசியர் 2:10 அது அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இங்க 19ஆம் வசனத்துல திருப்பி என்ன சொல்றார் பாருங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. என் ஜீவனுக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. தேவன் எனக்குள்ள இருக்கார். தேவனுடைய ஜீவன் என்ன இருக்கிறது? சகல பரிபூரணமும். சகல பரிபூரணம் என்று சொன்னா ஏதோ மனுஷனுடைய பரிபூரணத்தை சொல்லல. அடுத்த அதிகாரத்திலே சொல்லுகிறார் 9ஆம் வசனத்துல பாருங்க 2:9 தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அது வெளியே வெளிப்படத்தக்கதாக சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருந்தது, சுவிசேஷத்தில் வெளியாக்கப்பட்டது. பவுலுக்குள் அவர் வந்த பொழுது பவுலின் மூலமாக வெளியாக்கப்பட்டது, பேதுரு மூலமாக, சீஷர்கள் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக ஆதி சபையில் வெளியாக்கப்பட்டது என்று அது சரீர பிரகாரமாக வெளிப்படத்தக்கதாக அவருக்குள் வாசமாய் இருந்தது. அவருக்குள்ளே வாசமாய் இருந்து அங்க போன பிறகுதான் வெளிப்படல. நல்லா யோசித்து பாருங்க. சரீர பிரகாரமாக இயற்கை மண்டலத்திலே உலகத்திலே ஒரே பேரானவருடைய மகிமையை கண்டோம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அந்த மகிமையின் சாயலை, அந்த ரூபத்தை, பிதாவின் தற்சொரூபத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதான் என்ன சொல்றார் பாருங்க. பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அவருக்குள், அவர் உங்களுக்குள், அவருக்குள் நீங்கள், அவர் உங்களுக்குள் நீங்கள். அப்படின்னா அந்த தேவத்துவத்தின் பரிபூரணம் உள்ளவர்களாய் எந்த பரிபூரணம்? ஏன்? அவர் எனக்குள், நான் அவருக்குள். அந்த ஜீவன், தேவ ஜீவன் பரிபூரணம் உள்ள ஜீவன். அதான் சொல்ல, நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும். அவர் வந்த நோக்கமே அதுதாங்க. அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். அந்த பரிபூரண ஜீவனில் வாழ்வதுதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கமும் திட்டமாய் இருக்கிறது. அந்த பரிபூரண ஜீவனை குறித்த வெளிப்பாட்டு அறிவு தான் நமக்கு இப்ப தேவை. அந்த வெளிப்பாட்டு அறிவு வந்தாதான் விசுவாசம் வரும். தியானிக்கும் பொழுதுதான் வெளிப்பாட்டு அறிவு வரும். அதை கேட்டு சத்தியத்தின்படி இது உங்க கிரியை அல்ல, இது கிருபை என்று அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் செய்கிறது. உண்மை உள்ள ஊழியக்காரனாகிய கேட்டு விசுவாசித்து உங்களுக்குள் பலன் செய்கிறது என்று அவர் அங்கு சொல்வதை பார்க்கிறோம். எது? தேவத்துவத்தின் பரிபூரணம். நாட் ஜஸ்ட் ஹீலிங் அலோன். வெறும் சுகம் மாத்திரம் அல்ல, வெற்றி மாத்திரம் அல்ல. எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின்றாரு. அதை மாத்திரம் சொல்லல. எங்களால உண்டான நிருபம் நீங்கன்னு சொல்றாரு அங்க 3ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர்ல. அது சொல்லல. அதை சொல்லிட்டு கூட என்ன சொல்றாரு? இது நாங்க செய்யல, ஆண்டவர் சொன்னதான் அவரும் சொல்றாரு. ஐ கேன் டூ நத்திங் ஆஃப் மை ஓன். அதே சொல்றாரு, என்னால இல்ல, அவருடைய. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றுமே இல்லை. அதுதாங்க விசுவாசம். ஐ கேன் டூ நத்திங், யூ கேன் டூ ஆல் திங். அவரை டோட்டலா சரண்டர் ஆகி அவரை அப்படியே விசுவாசித்து செயல்படுவதுதான் விசுவாசம். அதுதான் அவர் அங்கு சொல்லுகிறார். இததான் இந்த பவுலடிகளாரும் 1 கொரிந்தியர் 15:10 சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அதை சொல்வதற்கு முன்னாக 15ஆம் அதிகாரத்துல இயேசுவானவரை குறித்து ஆக்ட்ஸ் 2ல நம்ம படிச்சோம்ல, அது மாதிரி இங்க பவுலை குறித்து என்ன சொல்றாருன்னு பாப்போம். ரோமர்ல அங்க என்ன சொல்ற பாருங்க. அவரு நான் 17ஆம் வசனம், தேவனுக்குரியலை குறித்து
இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. என் வாழ்க்கையில மேன்மை பாராட்டனா தேவனுக்குரியது எதுங்க? அவருடைய ஜீவன், அவருடைய சுபாவம், அவருடைய சாயல், அவருடைய அதிகாரம் எல்லாமே அவர்தான். அப்ப எல்லா மகிமையும் அவர்தான். அவரை தான் நான் மேன்மை பாராட்ட முடியும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும். அப்ப பாருங்க, புறஜாதியார் அவ்வளவு பேரும் சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன சொல்றாரு? அற்புத அடையாளங்களின் பலம், தேவ ஆவியின் பலன், இது கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகள். ஜோயே ஜீவன் இந்த அற்புத அடையாளங்களின் ஆவியானவரின் பலத்த செய்கைகளை என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதில்லாமல். அங்க அதே தானே சொன்னார், அதே தான் இங்கேயும் சொல்றார். இயேசுவை கொண்டு. இயேசு செய்யலங்க, செய்யல. பவுல் அவர் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொன்னா பவுலும் அப்படித்தான் சொல்றாரு. எங்கள் தகுதி எங்களால் உண்டானதல்ல. அவர் சஃபிஷியன்சி இஸ் நாட் ஆஃப் அவர்ஸ். அவர்தான் அப்படின்றாரு. அததான் இங்க சொல்றாரு. பவுலை கொண்டு, அங்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இப்போ உலகத்துல உங்களையும் என்னையும் கொண்டுதான் உலகமெங்கும் உள்ளவர்களை சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய பண்ண பலத்த செய்கையின் வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை, தேவ ஆவியின் பலன், அற்புத அடையாளங்களின் பலன் வெளிப்பட வேண்டுமானால் அது எது? ஜோயே ஜீவனின் பலன் என்னங்க? அததான் சொல்றாரு. ஜோயே ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு. அது அற்புத அடையாளங்களின் பலன், அது ஆவியானவருடைய பலன். அது வெளிப்படும் பொழுதுதான் புறஜாதிகள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். எப்படி? வார்த்தையில மாத்திரமல்ல, செய்கையிலும் விசுவாசித்து கீழ்ப்படுகிறார்கள். அதுதான் சொல்றாரு. அதை சொல்லிட்டு, அதையே நான் சொல்வதெல்லாம் வேறொன்றும் சொல்லுவதில்லை. இப்படி நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ ஜீவன் எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்தபடினாலதான் எல்லா பட்டணங்களிலும் அவரால் சபையை நிறுவ முடிந்தது. அவருடைய பலத்துல ஒண்ணு கூட செய்யலன்னு சொல்றாரு. இதை இன்னும் மோர் ஸ்பெசிபிக்கா அவர் வெளிப்படுத்துறது. நான் சொன்ன 1 கொரிந்தியர் 15:10 வாங்க. அவர் அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. 15:10 அவர் சொல்வதை வாசிங்க. ஆகிலும் முன்னாலே சொல்லிடுறாரு, நான் அப்போஸ்தலன் பேர் கூட பாத்திரனே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? கிருபையினால் இருக்க என்ன? நான் இல்லைங்க, நான் இல்ல. நான் இருக்கிறது, நான் கிரியை செய்யறதெல்லாம் நான் இல்ல. எனக்குள்ள இருக்க ஜீவன் கிரியை செய்கிறார். கிருபையின் ஆவியானவர். கிருபையா எனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன். அப்படிதானே? நித்திய ஜீவன் கிருபை. அதான் சொல்றாரு, அந்த கிருபையினாலே இருக்கிறேன். நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா கிருபையினாலே இருக்கிறேன். ஏன்? அவருக்கு அந்த வெளிப்பாடு இருக்கு. நான் என்னவாக இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் என்னவெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னவெல்லாம் என்னால் செய்ய முடியும், அதை தியானித்து வெளிப்பாடாக பெற்றவர். அதனாலதான் சொல்றாரு, இன்னைக்கு என்னவாக இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுதோ அதே மாதிரி நான் தேவ சாயலை வெளிப்படுத்துபவனாக, தேவனுடைய கிரியைகளை காண்பிப்பவனாக, தேவன் என்னை கொண்டு அவைகளை நடப்பிக்கிறவனாய் இருக்க காரணம் கிருபை என்று, அந்த ஜீவன் என்று சொல்லுகிறார். கிருபையா இருக்கிறான ஜீவன் என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்கா? கிருபையினால் இருக்கிறேன்னு தான் போட்டிருப்பது. நீங்க ஜீவன, நித்திய ஜீவன் கிருபங்க. அது கிருபையா இருக்கிறபடினால
என் முயற்சியே அங்க தேவையில்லை. அந்த நித்தியன விசுவாசத்தின வெளிப்படுது. அததான் சொல்றாரு. நான் முழுவதுமா விசுவாசத்துல இருக்கனால, நான் அல்ல என்னுடைய செயலே அல்ல. அது கிருபையா இருக்கிறபடினால, அது என் மூலமாக வெளிப்படுது. நான் அதை விசுவாசிக்க அவ்வளவுதான். அது கிருபையா இருக்குமானால், விசுவாசத்தினால் நான் அனுபவிப்பது நிச்சயம். ரோமர் 4:16 சொல்கிறார். கிருபையினாலே ஜீவன் கிருபையா இருக்கிறதுனா விசுவாசத்தை கொண்டு அது ஜீவனை வெளிப்படுத்துகிறோம். அதான் ரட்சிக்கப்படுகிறோம். எபேசியர் 2:8 சொல்றாரு. இங்க அதான் சொல்றாரு. அவர் எனக்கு அருளின கிருபை. என்ன கிருபை கொடுத்தாரு? கிருபை என்பது நான் செய்ய முடியாததை தேவன் சிலுவையிலே செய்து முடித்து அதை எனக்கு கொடுத்தார். அப்படிதானே? அவர் பாவமாகி நீதிமானாக்கி, அப்படிதானே? தரித்திரராகி ஐஸ்வரனாக்கி. அதுதான் முடியாததை அவருடையதை எனக்கு கொடுத்து என்னுடைய முடியாததை அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய கீழ்ப்படுதலை எனக்கு கொடுத்து என் கீழ்ப்படியாமை அவர் எடுத்துக்கொண்டார். இங்க என்ன சொல்றார் பாருங்க. அவர் எனக்கு கொடுத்த கிருபை என்ன கொடுத்திருக்காரு? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அருளி இருக்கிறார். 1 யோவான் 5:11 திரும்பவும் ஒரு தடவை எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனில் இருக்கிறான். இருளிலிருந்து நீங்கி வெளிச்சத்தில் இருக்கிறான். அவன் இடற மாட்டான். அதுதான் அவர் அங்க தனக்கு கொடுக்கப்பட்டது. அவர் எனக்கு அருளப்பட்டது, கொடுக்கப்பட்டது இன்னதென்று அறிந்தபடியால் அந்த ஜீவன் உபயோகம் இல்லாமல் எனக்குள்ள தூங்கல. அதான் சொல்றார். விருதாவாக பயன்படாதவாறு உபயோகப்படாதவாறு இருக்கவில்லை. அது உபயோகப்பட்டது. காரணம் நான் விசுவாசித்தேன். அது கிருபை. நான் விசுவாசித்தபடினாலும் உபயோகப்பட்டது. அது கிருபையா இருக்குமானால் விசுவாசத்தினாலே உபயோகப்படும். அங்க என்ன சொல்றாரு? எபிரேயர் 4:2 அவங்க விசுவாசத்தோடு கேட்காதபடினால உபயோகப்படவில்லை, பிரயோஜனப்படவில்லை, லாபமாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். இங்க இவர் என்ன சொல்றாரு? அது விருதாவாய் இல்லை, அது உபயோகப்பட்டது. அததானே சொல்றாரு. ரோமர் 15 நம்ம 18 வாஸ்தவம் எவ்வாறு பிரயோஜனப்பட்டதுன்னு. அததான் இங்க சொல்றாரு. அது பிரயோஜனப்பட்டது, விருதாவாக இருக்கவில்லை. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்படின்னா நான் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இல்ல. கிருபையை விசுவாசிட்டு உலகம் ஃபுல்லா போனேன். எப்போ? அந்த காலத்துல ஏரோப்ளேனோ, ட்ரெயினோ, பஸ்ஸோ, காரோ, சைக்கிளோ ஒண்ணுமே கிடையாது. அந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், உலகத்தை கலக்குகிறவன் என்ற பெயர் பெறவளுக்கு. அததான் சொல்றாரு. அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஓஹோஹோ, இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப பிரயாசப்பட்டாருன்னா அப்போ உடனே சொல்லிடுறாரு, ஐயா நான் பிரயாசப்பட்டேன் இல்லைன்னு சொல்லல. நான் அல்ல, என்னுடனே இருக்கிற கிருபையாய் தரப்பட்ட ஜீவனே, ஆவியானவரே. அப்படி ஏன் இவர் செய்ததெல்லாம் விசுவாசம்தான். அவரே விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர். எப்படி? அக்கார்டிங் டு ஹிஸ் குட் பிளஷர். அப்படிதானே? அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இவருக்கு விருப்பத்தை உண்டு பண்ணி, அதிகமாய் பிரயாசப்படுகிற ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணி பிரயாசப்பட வைத்து அதனுடைய ரிசல்ட் ஜோயே லைஃபையும் காண்பிக்க வைத்தார். அது நான் செய்யவில்லை, அந்த ஜோயே லைஃப் அப்படி செய்தது என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. அவர் செய்தது என்ன? விசுவாசம். விசுவாசத்துல போறாரு. ஆண்டவர் போ சொல்றாரு. அங்க பாக்குறோம் பர்னபாவையும் பவுலையும் 13ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அப்போஸ்தலர், நான் அழைத்த ஊழியத்திற்கு மிஷனரி, ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி, செகண்ட் மிஷனரி ஜேர்னி, தேர்ட், 3 மிஷனரி ஜேர்னி. எப்படிங்க? அந்த ஜீவன் நான் அல்ல, அந்த ஜீவன் கிருபையாய் எனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன் அப்படி செய்தது. அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. நான் மாத்திரம் அல்ல, எல்லா அப்போஸ்தலர்களும் இப்படிதான் பிரசங்கிக்கிறாங்க, இப்படிதான் விசுவாசிக்கிறாங்க, இப்படிதான் வாழ்றாங்க. எப்போ? முதல் நூற்றாண்டு. இப்ப எல்லாம் மாறி போச்சு. இப்ப அப்படி பிரசங்கிக்கிறது இல்ல. இப்படிதான் உபதேசிக்கிறாங்க, இப்படிதான் விசுவாசிக்கிறாங்க. நான் மாத்திரம் அல்ல,
யோவான் அப்போஸ்தலனும் அப்படிதான், பேதுரு அப்போஸ்தலனும் அப்படிதான். அதுதான் அவர் அங்க சொல்ல வருகிறார். அப்படியே விசுவாசித்து இருக்கிறாங்க, அப்படியே வாழ்கிறாங்க. விசேஷமே அதுதான். இப்படிதான். எப்படி? நான் அல்ல, எனக்குள்ள ஒருவன், எனக்குள் இருக்கிற ஜீவன். அத முழுவதுமாய் சார்ந்து, அது எப்ப முடியும்? காணாதவைகளை காண்கிற கண்கள், காணாத தேவ ஜீவனின் சாயலில் இருக்கிற அந்த சாயலை தானே திரும்ப ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற. எபிரேயருக்கு வாங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அந்த ஜோய ஜீவன் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம், வசனத்தினால் தாங்குகிறவர், அதுதாங்க நம்முடைய சாயல். சிங்காசனம், ஆமாங்க, நான் படிச்ச எபேசியர்ல சிங்காசனம் அதுதான் என் சாயல். அது மாத்திரம் அது என்னென்னலாம் அவர் இங்க சொல்றாரு. சர்வத்துக்கும் சொந்தமான, அங்க சகல பரிவுன்றாரு, சர்வ சொத்துக்கும் சொந்தக்காரனே நீதான்டான்றார். ஏன்? இந்த ஜீவனுக்கு சொந்தம். அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறபடினால அதுதான் எனக்கு சொந்தம். அததான் இங்க சொல்றாரு. பவுல் இந்த வெளிப்பாடுகளை பெற்றவர். எபிரேய ஆக்கியன் பவுலா இருக்கலாம், வெளிப்பாடுகளை பெற்றவர். கொலோசையில நிருபத்துல அவருடைய வெளிப்பாடு அங்க அவர் சொல்றாரு. ஆகவேதான் அவர் என்ன சொல்றாரு, அதிகமாக பிரயாசப்பட்டேன், நான் அல்ல, என்னுடனே இருக்கிற. அதுதான் ரோமர் 15:18 அவர் சொல்றாரு. என் மூலமாக கிருபையாக தேவன் செய்ததுதான் அவர் சொல்றாரு. நான் அது கிருபையா இருந்தபடி நான் ஜீவன், நான் விசுவாசத்திலே செயல்பட்டேன், ஆகவே இப்படி எல்லாம் காரியம் நடந்தது என்று சொல்லுகிறார். யாக்கோபு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு பாரு, இந்த கிருபையை பத்தி சொல்லும் போது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடணும். நமக்குள்ள அந்த ஜீவன் கிரியை செய்ய அந்த ஆவியானவர் என்ன பண்றாருன்றது அங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களுக்கு வாங்க. அவர் என்ன சொல்றார் பாருங்க. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சம் உள்ளவராய் இருக்கிறார். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் வேற விதமா சொல்றேன். உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறதுன்னு ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறான் வேதம் சொல்லுதே, அது வீணாவா அவர் சாட்சி கொடுக்கிறாரு? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்க நித்திய ஜீவன் இருக்கிறது, நீங்க நித்திய ஜீவனை பெற்றவர்கள், நீங்க இப்ப இருளில் இல்ல, வெளிச்சத்தில் இருக்கீங்க, மரணத்தில் இல்ல, ஜீவனில் இருக்கீங்க. அப்ப பிசாசின் கிரி எதுவுமே உங்களில் இல்ல, நீங்க தேவ கிரியையில இருக்கீங்க. அப்படித்தானே? மரணம் ஜீவன் அதன அது வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அங்க போய் தான் வாழ்றதுக்கு இப்ப வீணாய் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க. அங்க போய் வாழ்றதுக்கு இப்ப சொல்லவே வேண்டாம். அங்க போய் இதெல்லாம் எதுவுமே தேவையே வேண்டாம். அவர் இருக்கிற வண்ணமாகவே எல்லா விதத்திலும் இருக்க போறோம். சரீர மீட்பு உண்டான பிறகு. ஆனா இங்க என்ன சொல்ற பாருங்க. வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலமாக எழுதி கொடுத்தது வீணாய் என்று சொல்லிடலாம். நீங்க அந்த சாயலில இருக்கீங்கன்னு சொல்றது வீணாய் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுது வீணாய் சொல்லுகிறான்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுக்கு பிரயோஜனப்படலைன்னா அது வீணாய் சொல்லுறான்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அததான் கேட்கிறாரு. அது வீணாய் சொல்லுகிறது என்று இன்னைக்கு காலையில் அதை தான் நம்மளுக்கு கேட்கிறாரு. இந்த தேவனுடைய வார்த்தையெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன்னு சும்மா எழுதி கொடுத்துட்டேன்னா அது வேலை செய்ய சும்மா வச்சுக்கடா படிச்சுக்கடான்னு மண்டைய மூளையில கொஞ்சம் அதை வச்சுக்கன்றதுக்காக கொடுத்தாரா? இல்ல அங்க போய் நீ வாழ போறதுக்காக கொடுத்தாரா? இல்லங்க. அததான் அவர் சொல்றாரு. அவர் அதிக கிருபையை அளிக்கிறார். அப்ப பாருங்க, அந்த கிருபை நமக்கு அதிகமாய் கொடுக்கும் பொழுது ஜீவன் நமக்கு வெளிப்படும். அதனால தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை. அப்ப பாருங்க, அதிக கிருபை எதற்கு நமக்கு தருகிறார்? இந்த ஜீவனில் வாழ விசுவாசிக்கும் பொழுது அதிக கிருபை. பாவம் பெருகின இடத்தில் நான் நீதிமான் என்று விசுவாசித்தால் அதிக கிருபை பெருகும். ஆனா நீ உன்ன அதை விசுவாசிக்கலையே, எப்படி கிருபை பெருகி அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும்? நீ தவற ஒத்துக்கிற. ஆனா நீங்களும் நானும் நித்திய நீதி உள்ளவர்கள்.
ஆனா அதை விசுவாசிக்கலையே. இந்த ஜீவன் நித்திய ஜீவன், நித்திய நீதி உள்ளது. அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் அதிக கிருபை. பாவம் பெருகின இடத்தில் கிருபை மேற்கொள்ளும். அதுதான் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 12லயும் என்ன சொல்றாரு? கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். நீ விசுவாசித்தினா அந்த கிருபை எப்பேற்பட்ட போராட்டங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளும். அப்படின்னு அந்த ஜீவன் மேற்கொள்ளும். உங்கள் விசுவாசமே அந்த ஜீவன் மேற்கொள்ள வைக்கிறது என்று சொல்லுகிறார். நீங்க விசுவாசத்தினால அனுமதிக்கிறீங்க, அவிசுவாசத்தினால தடை பண்றீங்க. ஏன் அவிசுவாசத்துல? அது வீணுன்னு நினைக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை வீணும் வியர்த்தமானதும் அல்ல. மோசேவே சொல்றாரு உபாகமம் 32 அதிகாரத்துல 46 47 வசனங்களை வாசித்து பாருங்க. அது வீணும் வியர்த்தமானதும் அல்ல. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் என்றால் ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார். வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். ஜோயே ஜீவனின் வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் அனுப்புகிறார் என்றால் எதற்கு அனுப்புகிறார்? அந்த ஜீவனில் நாம் வாழ்வதற்கு. அவர் வீணாக அனுப்பவில்லை. அவர் விரும்பின காரியம் நிறைவேற்றும்படி. எதற்காக அவர் அனுப்புகிறாரோ அதை செயல்படுத்தும்படி. அவர் எதற்காக உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்களுக்கு நித்திய ஜீவன் தந்திருக்கிறார், நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை எதற்காக அனுப்புகிறார்? அது வெறுமையா அவரிடத்தில் திரும்ப முடியாது. ஆனா நாம் கேட்பதில் செவித்தினர் உள்ளவர்களாய் இருக்கிறோம். கேட்டு 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 எந்த அளவினால் அளக்கன்னு சொல்லல, அந்த அளவுக்கு நம்ம கேட்டு அந்த அளவு அந்த ஜீவன் நம்ம வெளிப்படும். அதுதான் கிருபை என்று சொல்லுகிறார். அங்க 1 கொரிந்தியர் 15 சொன்னதான் இங்க சொல்றாரு. அப்போ இந்த ஜீவனில் வாழ எல்லா கிருபையும், அது கிருபையும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது கிருபை. ஆனா நம்முடைய வேலையெல்லாம் விசுவாசிக்கிறது ஒண்ணு மாத்திரம்தான். அந்த விசுவாசத்துக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? தியானம் என்று சொல்லுகிறோம். அதை தியானம் அதுதான் சொல்றாரு. இந்த ஜோயே ஜீவன் எப்பேற்பட்டது என்று நாம் அப்போ சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அதை ஒன்ன மட்டும் எடுத்துக்கீங்களேன். சரீர பிரகாரமாக அவருக்குள் நாம் பூரணமாய் அந்த பரிபூரணமாய் இருக்கிறோம். ஒன்னொன்ன அதிகாரம் இருக்கா? சகல அதிகாரம் இருக்கா? அது அவர் சொல்லிட்டார் லூக்கா 10:19 மத்தேயு 28 சொல்றாரு. தோ சகல அதிகாரம் அதை நான் உங்களுக்கு தருகிறேன்றாரு. பூமி எங்கும் போய் நீங்க பண்ணுங்க. அப்போ இந்த பரிபூரணத்துக்குள்ள சகல அதிகாரம் இருக்கு. சகல அதிகாரம்னா சகல ஆளுகை இருக்கிறது. சகலமும் உங்களுக்கு கீழ்ப்படியும். சகலமும் கீழ்ப்படியதான் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அங்க 18ஆம் சங்கீதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. தாவீது அதை வெளிப்பாடு பெற்றவனாக சொல்றான். சத்துருவின் பிடரை என் காலின் கீழே மிதிக்க கொடுத்தீங்கன்றான். நீங்களும் நானும் சகலமும் என் பாதங்க கீழே பார்த்துட்டு அதன் நடைமுறை வாழ்க்கையில ஏன் இந்த ஜோயே ஜீவனில் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவன் அங்க எல்லா சத்துருவையும் ஓட ஓட அடித்து ஒண்ணுமில்லாம ஆக்கணுன்றான். அந்த 18ஆம் சங்கீதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ரொம்ப தெளிவாய் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அவன் எவ்வாறு அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறான். நமக்கு சர்வ அதிகாரம். ஒரு காலத்துல ஆதாம் பூமியின் அதிபதியா இருந்தான். அதை வித்து போட்டான். ஆனா இப்ப யாரு அதிபதி? நீங்களும் நானும் தான் இந்த உலகத்தின் அதிபதி. இயேசுவானவர் வந்து அதை பெற்று நமக்கு தந்துட்டார். இப்போ சகல அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டு சகலமும் நம்முடைய பாதங்களுக்கு கீழே இருக்கு. அதுதாங்க பரிபூரணம். அவருடைய பரிபூரண அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கொஞ்சம் இந்த பாரு இவ்வளவுதான் தருவேன்னு அவர் கொடுக்கல. பரிபூரண அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டார். ஏன்? அவருடைய ஜீவனே நமக்குள்ள வந்துருச்சு. அப்ப அந்த ஜீவன்ல பரிபூரணம் இல்லாம வர முடியுமா? அதிகாரத்துல பாதி அதிகாரம் அங்க வச்சுட்டு பாதி அதிகாரம் தான் உனக்குள்ள கொண்டாந்து இருக்கின்ற இல்ல. அவருடைய வல்லமை அதிகாரம் மாத்திரம் பரிபூரணமா இல்ல, அவருடைய வல்லமையும் நமக்குள்ள பரிபூரணமா இருக்கு.
அதிகாரமும் பரிபூர்ணமா இருக்கு, வல்லமையும் பரிபூர்ணமா இருக்கு. அப்ப ஏன் ஆளுகை செய்யல? ஆளுகை ராஜா மாதிரி ஏன் ஆளுகை செய்யல? அதுக்குத்தானே உங்களை தெரிந்து கொண்டார். அதுக்குத்தானே உலக தோற்றத்திற்கு முன்பே முன்குறித்து தெரிந்து கொண்டார். ஏன் செய்யல? அத அறியல. அத அறியல. அறிந்தார்களே ஆனால் அவிசுவாசப்பட மாட்டார்கள். அறிந்தா விசுவாசிப்பாங்க. விசுவாசித்தா செயல்படுவாங்க. ஆரம்பத்தில் சொன்னா தியானித்தால் தங்கள் கொடுக்கப்பட்டதை, தங்களுக்கு அருளப்பட்டதை பவுலடிகளார் அறிந்தபடியினாலே அதை வீணாக்கவில்லை என்று சொல்லுகிறார். நமக்கு அருளப்பட்டதை அறியாதபடியினால விசுவாசிக்கவில்லை, அதை வீணடிக்கிறோம், பிரயோஜனப்படுத்தவில்லை, ஆதாயமாக்கிக் கொள்ளவில்லை, உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை. ஏன்? அந்த பூரண நிச்சயம் நமக்கு வரல. இத அங்க பிலிப்பியர்ல ஒரு ஜெபமும் கொலேசியர்ல ஒரு ஜெபமும் இருக்கு. அந்த 2 ஜெபத்தை பார்த்து 10 நிமிஷம் தான் இருக்கான, வேகமா பார்த்துருவோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை பாருங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க. 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பினாலே உங்கள் எல்லாரும் மேலும் எவ்வளவுமாய் வாஞ்சியா இருக்கிறேன் சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல தான் அந்த பிரேயர் ஆரம்பிக்குது. உத்தமமானவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவையே அதுதான். இங்க அன்பை பற்றிய அந்த ஜீவனில் அந்த அன்பு இருக்கு. அந்த அன்புல பெருகும் பொழுது அப்படி வரிசையா சொல்லிட்டு போவார். நீதியின் கனிகளால் நிறைந்து துப்புரவற்றவர்களும் குறைவற்றலுமெல்லாம். இப்ப நம்ம அதெல்லாம் ஃபுல்லா தியானிச்சோம்னா நேரம் ஆகும். நீங்க எடுத்து அதை தியானிங்க. அந்த 3 வசனத்தையும் 11 வரைக்கும் நீங்க அதை வாசிங்க. நான் இப்போ 9 மட்டும் முடிக்கிட்டு திருப்பி கொலேசியர் ஜெபத்துக்கு போறேன். ஏன்னா உங்கள் அன்பானது, அன்பு எங்க இருக்குங்க? ஜோயே ஜீவன் இல்லை. நான் போன வாரமே சொன்னேன் 9 கனிகளும் இருக்கிறது. அந்த ஜோயே ஜீவன்ல அன்பானது அறிவிலும் எல்லாவனும், அதை நீங்க வல்லமையானது, உங்கள் அதிகாரமானது, உங்கள் விசுவாசமானது, அந்த ஜீவனில் இருக்க எல்லாம் தேவனை தேவனாக்கிற எல்லா காரியங்களையும் போட்டலாம். அப்படிதானே? இங்க அன்பை மட்டும் தான் அவர் சொல்றாரு. அறிவிலும் எல்லா உணர்விலும், அறிவிலும் இங்கிலீஷ்ல டிசர்ன்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அத கரெக்டா டிசர்ன் பண்ணி அறியறத சொல்றாரு. இங்க அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாய் பெருக வேண்டும். அப்பதாங்க விசுவாசம். அப்படிதானே? when you have that revelation and the spirit, அந்த உணர்வு தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். 6வது அறிவு, ஐம்புலன் அறிவு அல்ல, 6வது அறிவு. அந்த அன்பு எனக்குள் ஊற்றப்பட்ட ஜோயே ஜீவனில் இருக்கிற அன்பில தியானிக்கிறதுனால இந்த உறுதி எப்பேற்பட்ட உறுதியா? நீங்க கொலேசியருக்கு வாங்க. 2ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 2ஆம் வசனத்துல பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின், அததான் சொல்றாரு. அப்போ நான் இப்ப என்ன சொல்ல வர, அந்த ரகசியம் என்னங்க? முந்தின அதிகாரத்திலே சொல்லிடுறாரு. நான் ஒரு டக்குன்னு அதை சொல்லிடுறேன். 27ஆம் வசனத்திலே சொல்லிடுறாரு. கிறிஸ்துவானவர் அல்லது ஜோயே ஜீவன் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்ததாக 28ஆம் வசனத்துல, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு, கிறிஸ்து இருக்கிறார். அததான் நான் அறிவிக்கிறேன். எல்லாருக்கும் புத்தி சொல்லி எல்லாம் ஞானத்தோடு, அப்ப பாருங்க, ஞானத்தோடு உபதேசம் பண்ணவர்களும் இருக்காங்க, ஞானம் இல்லாம உபதேசம் பண்ண. ஞானத்தோடு உபதேசம் பண்ணுறவெல்லாம் உனக்குள்ள ஜீவன் இருக்கு, உனக்கு ஜீவன் அருளி இருக்கிறார், உனக்கு ஜீவன் உண்டு அப்படின்னு ஞானத்தோட சொல்றாங்க. வேத வசனத்துல வெளிப்பாடு பெற்று. ஞானம் இல்லாதவெல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் நீ தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்தமாய் வாழு, 3 மணி நேரம் ஜெபி, ஊழியத்திற்கு போய் ஊழியத்தை ஓடி ஓடி செய். இது ஞானம் இல்லாத உபதேசம். இங்க ஞானமுள்ள உபதேசம் அவரையே, உங்களுக்குள் இருக்கிறவரையே, உங்களுக்குள் இருக்கிற ஜீவனையே
அதையே நாங்கள் உபதேசம் பண்ணி எந்த மனுஷனையும் அந்த ஜீவன் உள்ளவனாக வாழுகிற லாபமான தேறுகிற இடத்துக்கு அவனை கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க. அந்த ரகசியத்தை, உங்களுக்குள் தேவ ஜீவன் இருக்கிறது என்ற ரகசியத்தை கிறிஸ்து உங்களுக்கு அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தின், அதற்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா வேர்டெல்லாம் போடுறா பாருங்க. அங்க வெறும் அறிவிலும் உணர்விலும் போட்டுட்டார் பெருகணும்னு சொல்லி. அதுதான் விசுவாசத்துல உச்சக்கட்டம்ன்றாரு. இங்க என்ன சொல்றாரு? அப்பதான் அந்த விசுவாசத்துல செயல்பட முடியும். எப்படி? அந்த அன்பில நீ வாழுவ. நீ அன்பாயிரு அன்பாயிருன்னு சொல்லி ஞானம் இல்லாத போதகர் மாதிரி போதிக்காத. நீ உனக்குள்ள ஜோய ஜீவன் தேவனுடைய அன்பு இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அன்பு இருக்கிறது. உனக்கு அன்பு உண்டு. நீ அன்பு அருளி இருக்கிறார், ஆவியிலே அன்பை ஊற்றி, அதை சொல்றது ஞானமுள்ள உபதேசம். அவரையே, அந்த ஜீவனையே, அந்த அன்பையே, அந்த ஜீவன்ல என்னென்ன இருக்கு அதை சொல்ற ஞானமுள்ள. அதை சொல்லி அதை கேட்டு கேட்டு எப்பாப்புறா மாதிரி நல்ல உண்மையான ஊழியக்காரன் சொல்லுகிறத கேட்டு கேட்டு அது பலனடையுமா அப்படின்னு அந்த அன்பு வாழ்க்கையில நடைபெறும்ன்றார். அந்த ஜீவன் வெளிப்படும். அதுதான் இங்கேயும் சொல்றாரு. அந்த ரகசியத்தை, ஜோயே ஜீவன் கிறிஸ்து உனக்குள் இருக்கும் ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற, அங்க உணர்வு, இங்கேயும் அந்த உணர்வோட உள்ள அந்த உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யம், பூரண நிச்சயம் சொல்றாரு. அதுல எல்லா, அதுல கொஞ்சம் கூட குறை இருக்கக்கூடாதான். அதான் யோசிச்சு, அத பூரண வெளிப்பாடு, அதான் சொல்றாரு. பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதாங்க விசுவாச வாழ்க்கை. அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா அவங்க விசுவாசம் இப்படி அப்படிலாம் ஆடாது. என்னவா? அறிவு. அந்த அறிகிற அறிவு, அந்த அறிகிற அறிவு, அததான் அவர் அங்க சொல்லுகிறார். அந்த அறிவினால், உணர்வினால், பூரண நிச்சயம், எல்லா ஐஸ்வர்யத்தோடு, அதாவது அதுல லிமிட்டே இல்ல, ஃபுல் ரெவலேஷன். அததான் அங்க சொல்றாரு. அதுக்குதான் முதல் அதிகாரத்திலையும் ஜெபிக்கிறாரு. அங்க பாருங்க, இந்த அறிவுக்காக தான், இந்த வெளிப்பாட்டு அறிவுக்காக தான் முதலாக ஜெபிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனம். நான் நீங்க கற்று அறிந்து உங்களை பலன் செய்து அதோட அவர் விட்டுல ஜெபிக்கிறாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேவனுடைய சித்தம் என்னங்க? தேவ சாயலில் வாழ வேண்டும். தேவ ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். தேவ ராஜ்யத்தை உலகத்துக்கு, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு இல்லாமல், வெளிப்பாட்டு அறிவு இல்லாமல் இந்த விசுவாசம் வராது. அறிவின் பூரண நிச்சயத்தின் எல்லா ஐஸ்வர்யம் உண்டாகும் பொழுது அங்கு சந்தேகமே இருக்காது, அந்த அலசல் படுதலே இருக்காது. அதுதான் அந்த அறிவிலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இப்ப என்ன ஜெபிக்கிறாரு? இந்த விசுவாசத்துக்கு ஒரு அறிவு வேண்டும். அந்த அறிவுக்கு தான் ஜெபிக்கிறார். எபேசு நிறுவனத்திலும் அப்படித்தான் ஜெபிக்கிறார். இங்கேயும் அதுதான் ஜெபிக்கிறாரு. அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சகலவித நற்கிரியமாகிய கனிகளை தந்து, அது என்ன அர்த்தங்க? சகலவித கனிகளையும் தந்துனா என்னங்க? நற்கிரியல் என்னங்க? தேவ சாயலை வெளிப்படுத்துவது. 9 கனிகளும் உங்கள வாழ்க்கையில, அப்படித்தானே? எல்லா நற்கிரியும் உங்க வாழ்க்கையில. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்தால்தான் இந்த விசுவாசம் வரும். ஏன்? தேவன் என்ன? ஜோய ஜீவனை அறிகிற அறிவில், கிறிஸ்துவை அறிகிற அறிவில், தேவனை அறிகிற அறிவில், ஜோய ஜீவனை அல்ல ஒண்ணுதான். அதுல விருத்தி அடைந்தால்தான் அவருக்கு பிரியமுள்ள பாத்திரமாக எல்லாவித நற்கிரியமாகிய கனிகளை தருவோம். அததான் சொல்றாரு. அப்ப பாருங்க, எல்லாமே எங்க நிக்குது? அறிகிற அறிவில். இதுக்கெல்லாம் தேவையெல்லாம் எதுதான் தேவையெல்லாம்?
தியானத்தினால் வருகிற வெளிப்பாடு அது கடைசியில விசுவாசமா போய் அந்த ஜீவனை வெளிப்படுத்துகிறது. அதுதான் அப்படியே வரிசையா அவர் சொல்றது, இதற்காக வேண்டுதல் செய்கிறேன்னு. அப்ப பாருங்க, அததான் அங்க எபேசியர் 1:18 என்ன சொல்றாரு? எல்லா ஞானத்தோடும் என்ன சொல்றாரு? வெளிப்பாட்டு அறிவோடும் அவரை அறிய வேண்டும். அவரை அறிந்தோமானால் அவருடைய ஜீவனை அறிவோம். அந்த ஜீவனை அறிந்தோமானால் என்னை அறிவேன். எனக்கு என்ன ஜீவன்? நான் என்னவாக இருக்கிறேன்? எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும். அதுக்கு மாத்தி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். பவுல் ஜெபங்களை பாருங்க, பவுலுடைய அப்ரோச்ச பாருங்க, பவுலுடைய வாழ்க்கைய பாருங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை உங்களோட கம்பேர் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவர் மனுஷகுமாரன் தான். பவுலுடைய வாழ்க்கையை பார்த்து என்னை பின்பற்ற அவர் சொல்றாரு. ஏன் இயேசுவானவர் சொன்னதே சொல்றாரு, கிறிஸ்துவை பின்பற்றுங்கன்றாரு. அப்போ அவர் அதை பின்பற்றினாரு, அதனாலதான் தைரியமா சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றினேன், நீங்க என்ன பின்பற்றுங்க. அப்ப பாருங்க, இந்த அறிகிற அறிவில், ஜோயே ஜீவனை அறிகிற அறிவில் வளர்வதற்கு ஜெபிப்பதுதான் ஜெபம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அந்த அறிவு வரும் பொழுது விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தில் செயல்படும் பொழுது ஜோயே ஜீவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஜோயே ஜீவன் கிரியை செய்ய நம்ம அனுமதிக்கிறோம். விசுவாசத்தில் நம்ம செயல்படாத வரைக்கும் அதை நாம் விருதாவாக்குகிறோம், பிரயோஜனப்படுத்துவதில்லை. விசுவாசத்தில் செயல்படும் பொழுது அதை பிரயோஜனப்படுத்துகிறோம், பயனுள்ளதாக்குகிறோம், உபயோகப்படுத்துகிறோம், லாபகரமாக்கிக் கொள்ளுகிறோம். நாம் தேறுகிறதை உலகத்திற்கு காண்பிக்கிறோம். அதுதான் வேதம். அதனாலதான் அங்க சொல்றாரு தீமோத்தேயுக்கு, நீ தேறுகிறது யாவருக்கும் தெரியும்படி இவைகளையே, இந்த நித்திய ஜீவனை குறித்து நீ சிந்தித்துக் கொண்டிரு, நினைத்துக் கொண்டிரு, தியானித்துக் கொண்டிரு. அப்போ அந்த விசுவாசத்தினால நீ செயல்படுவ, அது ஜீவன் வெளிப்படுவதை யாரும் பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார். இதுதாங்க தேவ ஜீவனை வெளிப்படுவதன் ரகசியம் என்பதை ஆவியானவர் நமக்கு இயேசுவானவருடைய வாழ்க்கையில, பவுலடிகளார் வாழ்க்கையின் மூலமாக, அவர்கள் மூலமாக இந்த ஜோயே ஜீவன் என்ன செய்தது என்பதை நமக்கு காண்பிக்கிறார். அது கிருபையானால் விசுவாசத்தில் நீங்களும் நானும் அந்த வாழ்க்கை வாழ முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் நீங்க எங்களோடு பேசின வார்த்தை, ஆண்டவரே, இந்த ஜீவனை நாங்கள் உபயோகப்படுத்த வேண்டும், பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று வைராக்கிய வாஞ்சியம் உள்ளவராய் நீர் இருக்கிறீர். அதற்காக உம்முடைய கிருபையை அளவில்லாமல் எங்களுக்கு தருகிற தேவன். அந்த கிருபை எங்களை இந்த ஜீவனிலே வாழ விசுவாசத்தை தருகிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இதை நாங்கள் ஆராய்ந்து வெளிப்பாடு அறிவின் பூரண நிச்சயத்தின் எல்லா ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த அருளை தருகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.